வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது நம்ம மல்லி சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம மல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுடலாம். அதுல நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல 4 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு நம்ம ஒரு இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். இது மாதிரி நல்லா மைய அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது கூட நம்ம நல்லா வறுத்த கடலை நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு கப்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வறுகடலை இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா பச்சை கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 10 முந்திரியும் கூட சேர்த்து நல்லா வாசமா டேஸ்டா இருக்கும். அதையும் கூட போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் எவ்வளவு போட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எவ்வளவு வேணா நீங்க சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இது கூட நல்லா அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம வதக்க வதக்க அப்படியே மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இதுக்கு நம்ம சாப்பாடு நல்லா உதிரியா வர்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு இது கூட சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா உதிரியா வரும். ஏன்னா உதிரியா இருந்தா தான் நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம பெரட்டினதுக்கு அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறை நல்லா சுத்தியும் ஊத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட மல்லி சாதம் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.